வாழ்கின்ற வானத்திலே வள்ளலாக வாழ்ந்து வாழ்ந்த எங்கள் கேப்டன் கலைஞர் காமராஜர் பூந்தோட்ட காவல்காரனா நின்று மக்களின் மனதை வென்ற என் தலைவர் புரட்சி கலைஞர் ஈழத்தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கியவர் எதிர்கட்சி தலைவரை சட்டமன்றத்தை எதிர்கொண்டு ஒரு ஆளுகின்ற ராஜாங்கத்தை இந்த நாட்டில் எதிர்கொண்டு சட்டமன்றத்தை எதிர்த்து கொண்டு கொடுத்தவன் எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் ஆளுகின்ற மன்னனாக மக்களை ஆண்டு கண்ட காத்த ஒரு பெரும் புரட்சி கலைஞர், புரட்சி எம்ஜிஆர், புரட்சி நடிகர், புரட்சி கடவுள் என்று வர்ணிக்கப்பட்ட தலைவன் கேப்டன் பிரபாகரன். இன்றைக்கு தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்தவன். சரித்திரத்தில் தன் மகனுக்கு பிரபாகரன் என்று பெயர் வைத்த முதல் ஈழத்தமிழனுடைய தலைவன் கேப்டன் புரட்சி கலைஞர் இன்றைக்கு மரணம் செய்திருக்கிறார். மரணமடையவில்லை, அவர் எங்களுக்கு புதைக்கப்படுகிறார். செத்த பிறகும் காசுக்காக தன் வாழ்ந்த நாட்டிற்காக சொந்த மண்ணிலே புதைக்கப்படுகிறான். புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகிறது. புரட்சி கலைஞரை வீர் கொண்டு வருவோம். லட்சிய தேமுதிக முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சியாளர் மேலே அமர வைத்து எங்கள் புரட்சி கலைஞரின் கடமை நிறைவேற்றும் வரை எங்கள் ரத்தம் ஓயாது, எங்கள் உடம்பு ஓயாது. வாழ்க என் தலைவர் புரட்சி கலைஞர், வாழ்க எங்கள் கேப்டன் பிரபாகரன், வாழ்க எங்கள் தலைவர் விஜயகாந்த், வாழ்க. ஜெய்ஹிந்த். உங்களுக்கு நீங்க செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்க பேரு? என் பேர் ஜோதி பாசு. நான் ஒரு ரஷ்யன் டைரக்டர், அவர் கூட 5 படம் ரஷ்யன் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வானத்தை போல படத்தில் வேலை பார்த்தேன். அப்பத்துலேருந்து எனக்கு விஜயன் தண்ணன் எனக்கு ரொம்ப பயகம். அவர் தொலைமையிலலாம் உட்காந்து சாப்பிட்டேன். இன்னைக்கு எங்களெல்லாம் விட்டு போயிட்டாரு. எவ்வளோ வேதனைக்கு தெரியும். அது அவரோட ஆத்மா சாந்தி ஆடினா, என்னோட குழந்தைங்க 2 பேர் நல்லா வரனா, நம்ம நல்லா இருக்கணும். இதுக்கு மேலே நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லை. உங்கள் பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணி. என்ன தவிச்சின்னு தான் கூப்பிடுவாரு. பாண்டி பஜார்ல செங்கார வேலை ஸ்ட்ரீட்லேருந்து எனக்கு தெரியும் அவரு கேப்டனு. இன்னைக்கு அவரோட ஆத்மா வந்து சாந்தி ஆடினா எல்லாம். நான் வேற எதுவும் சொல்றது விரும்பல.